சிம்ம ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்திருப்பதால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே. சந்திரன் உங்க 7ஆம் வீட்ல ராகுவோட சேர்ந்திருக்கிறதால உறவுகள்ல தேவையில்லாத குழப்பங்கள், மனசுக்கு கஷ்டங்கள் வர வாய்ப்பிருக்கு. சதயம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதும் திங்கட்கிழமைங்கிறதும் உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள்ல சில எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கலாம். உங்க லக்னத்துல கேது இருக்கிறதுனால உடம்புக்கும் மனசுக்கும் ஒருவித சோர்வு ஏற்படலாம். 9ஆம் வீட்ல உங்க ராசிநாதனான சூரியன் கூட அஸ்தங்கமான புதன் இருக்கிறதால அப்பா வழி உறவுகள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ இல்ல கல்வி விஷயங்கள்ல சில தடங்கல்களோ வரலாம். 8ஆம் வீட்ல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகளோ உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகளோ மறைமுகமான சங்கடங்களோ வரக்கூடும். ஆனா 11ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதும் 10ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான விஷயங்கள். நண்பர்கள் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்கும், பண வரவும் நல்லா இருக்கும். தொழில் ரீதியா உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். காலையில 7:19 ஏஎம்ல இருந்து 8:55 ஏஎம் வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான காரியங்களை தள்ளி போடுறது நல்லது. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் தான் கிடைச்சிருக்கு. அதனால அமைதியையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் இது. இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. மன அமைதிக்கு தியானம் பண்றது ரொம்ப நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. புதுசா எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிங்க. சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்பவே விசேஷமானது. அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிச்சா இந்த நாளை நீங்க சிறப்பா கடக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.